Hi babes, welcome back to my channel Rama Love Shifam Revenge Love episode 11. லாஸ்ட் எபிசோடு பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க ஐக்கால லிங்க் இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல ஜாங்ஷு அவனோட கிளினிக்ல இருக்கான். ஆனா அவனோட மைண்ட் ஃபுல்லா இங்க இல்லை. ஏன்னா ஷீச்சிங் தான் அவனை மிரட்டிட்டு போயிருக்கான்ல. அவன் அவனுக்கு டைம் கொடுத்துருக்கான். அந்த டைமுக்குள்ள அவன் கூட ரிலேஷன்ஷிப்ல இல்லைன்னா நான் உன்கிட்ட தான்டா வருவேன் அப்படின்னு மிரட்டிட்டு போயிருக்கான். அதனால தான் ஷா அப்படியே பயத்துல இருக்கான். அப்ப அங்க அவனை பாக்குறதுக்கு குவாஷிங் வரான். குவாஷிங்கோடைய குரலை கேட்டதுமே ஷா சந்தோஷமாயிடுறான். இருந்தாலும் அதை முன்னாடி காட்டாம நீங்க எங்க வந்திருக்க, புதுசா வேற ஆளை பாக்குறதுக்கு போலையா அப்படின்னு கேக்குறான். ஆக்சுவலா நான் வேற ஆளை பாக்கணும்னு தான் நினைச்சேன், உனக்கு அது சந்தோஷம் தானே அப்படின்னு கேட்க, எனக்கு எப்படி சந்தோஷம் இல்லாம இருக்கும், எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்ல, சும்மா போய் சொல்லாதடா, இந்த மாதிரி உனக்கு நடிக்க கூட தெரியல, நீ எப்படி அவனுக்கு மாஸ்டர் ஆன அப்படின்னு கிண்டலா கேக்குறான். அப்ப வெளியில யாரோ ஒரு பையன் ஒரு பொண்ணை தூக்கிட்டு வரான். அந்த பொண்ணுக்கு ஏதோ லவ் ஃபெயிலியர் போல, அதனால அவ கைய கட் பண்ணிட்டு இருக்கான். நிறைய பிளட் போயிருக்குது. உடனே இவ அந்த பொண்ணை உள்ள கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறான். கிட்டத்தட்ட நைட் ஆயிடுது. கூட ஒரு நர்ஸ் மாதிரியோ டாக்டர் மாதிரியோ யாரோ ஒருத்தர் இருப்பான்ல, அவனையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறா ரொம்ப லேட் ஆச்சுன்னு. அப்புறம் அவன் குவாஷிங்கையும் கிளம்பு ரொம்ப லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவனையும் வெளியில போக சொல்றான். அப்புறம் அந்த பொண்ணு பக்கத்துலயே அவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு முழிக்கும் போது அவன் இருக்கணும் அப்படின்றதுக்காகவோ என்னன்னு தெரியல, குவாஷிங்கு போகல, வெளியில தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் நடுராத்திரில அந்த பொண்ணு எந்திரிக்கிறான். அவ கையில கட்டு போட்டிருக்கிறதெல்லாம் பாக்குறான். அப்புறம் அவளோட போனை எடுத்து அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் யாரோ இவனை சீட் பண்ணிட்டான்ல அவனுக்கு டெக்ஸ்ட் பண்றான். டெக்ஸ்டே போக மாட்டேங்குது. அதாவது அந்த பையன் அவளை பிளாக் பண்ணி வச்சிருக்கான். அதை பார்த்ததுமே அவ இன்னும் அப்செட் ஆயிடுறான். போனை தூக்கி வீசிட்டு நான் எதுக்கு உயிரோட இருக்கேன், என்னை ஏன் இப்படி காப்பாத்தீங்க அப்படின்னு ரொம்ப கடுப்பாய் கத்திக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க ஒரு ட்ரேல சிசர் வச்சிருக்குது. அந்த சிசரை எடுக்கிறா, அவளை குத்திட்டு செத்துடலாம் அப்படின்னு ட்ரை பண்றா போல. ஆனா அவளோட சத்தத்தை கேட்டுட்டு ஷியா எந்திரிச்சிடுறான். அவ கையில இருந்து அந்த சிசரை பிடுங்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அந்த பொண்ணு விடவே மாட்டான். அந்த சிசரு ஷியாவுடைய அந்த செஸ்ட் கிட்ட லைட்டா கீழ்ச்சிடுது. இந்த சத்தத்தை கேட்டு குவாஷிங் உள்ள வரான். அவன் தான் வெளியிலேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தால. ஷியாவுடைய உடம்புல அடிப்பட்டதை பார்த்ததுமே குவாஷிங்க்கு செம்மையா டென்ஷன் ஆயிடுது. அந்த பொண்ணை பார்த்து உனக்கு அறிவு இருக்கா, என்ன பண்ற நீ, நீ எதுக்குடா அவளுக்கு போய் ஹெல்ப் பண்ண, அப்படியே சாகட்டுன்னு விட வேண்டியது தானே அப்படின்னு குவாஷிங் செம்ம டென்ஷனா திட்ட. பாவம் ஷியா அவனை தள்ளி விட்டுட்டு, உன்ன மாதிரி பசங்களால தான்டா இந்த மாதிரி பொண்ணுங்கெல்லாம் இப்படி ஆகுறாங்க, உன்ன மாதிரி உன் இஷ்டத்துக்கு யாரையா லவ் பண்ணிட்டு அவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காம பாதியிலே விட்டுட்டு போனா பின்ன என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு போறான். அந்த பொண்ணு ஷியா கிட்ட சாரி சொல்றான். சாரி, நான் உங்களை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும் பரவாயில்ல நீ தூங்க அப்படின்னு அந்த பொண்ணை தூங்க வைக்கிறான். இப்ப ஷியாக்கு அடிபட்டிருக்கல, அவனுக்கு அவனே மருந்து போடுறதுக்கு அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப குவாஷிங் அவன் கையில இருந்து அதெல்லாம் வாங்கிட்டு நான் உனக்கு போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்ல, ஒன்னும் வேண்டாம் அப்படின்னு ஷியாவ சொல்றான். நான் தான் சொல்றேன்ல வா, உனக்கு நீயே எப்படி போட்டுக்குவ அப்படின்னு அவனை தனியா கூப்பிட்டு வந்து அந்த காயத்துல மருந்து தடவி விட்டுக்கிட்டு இருக்கான். ஷாவோட ஃபேஸ் ஒரு மாதிரி சோகமா இருக்குது, பாவம். அப்ப குவாஷிங் கிட்ட ஷா கேக்குறான், அம்மா நீதான் போயிட்டல்ல, எப்படி திரும்ப வந்த அப்படின்னு கேட்க, நான் போனேன்தான், ஆனா இந்த பக்கமா எனக்கு ஒரு வேலை இருந்துச்சு, அதான் திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். இந்த நேரத்துல உனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்க, நான் தான் சொன்னேன்ல வேற யாரோ ஒரு புது ஆளை பிடிக்க போறேன்னு, அதான் எனக்கு ஏத்த மாதிரி யாராச்சும் கிடைக்கிறாங்களான்னு பார்க்க போனேன் அப்படின்னுட்டு அவனுடைய காயத்துல பேண்டேட் தடவ வரான். ஷியாக்கு கடுப்பாயிடுது. கூட அதை நானே தடவிக்கிறேன் அப்படின்னு அவன் கையில இருந்து போடுங்கிறான். சரி சரி, உனக்கு அந்த ஐடியா பிடிக்கலன்னு நல்லா தெரியுது, சரி விடு, நான் வேற ஒரு ஐடியா பண்றேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் ஷியா அவனோட ரெஸ்ட் ரூம்ல குளிச்சுட்டு இருக்கான். அப்ப அந்த பொண்ணு டெக்ஸ்ட் பண்றான், எனக்கு ட்ரீட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நான் இப்ப கிளம்புறேன் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான். அதுக்கு இவனும் இந்த மாதிரி மறுபடியும் பண்ணாத, மத்தவங்களை லவ் பண்றதோட நீ ஒன்ன லவ் பண்ணு அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருக்கான். அப்ப குவாஷிங் கால் பண்றான். கால் பண்ணி நான் உனக்கு ஒரு புது பிளான் சொல்றேன்னு சொன்னல அப்படின்னு என்னமோ ஒரு பிளான் சொல்றான். அந்த பிளான் கேட்டதுமே அப்படியே ஆச்சரியமா பாக்குறான். அடுத்த நாள் அவனோட ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஏதோ டிசைன் வரைஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு ஷியா கிட்ட இருந்து கால் வருது. என்ன சொல்லு அப்படின்னு அவன் கேட்க, டே ஒரு செம்ம மேட்ரு தெரிஞ்சிருக்குடா அப்படின்னு சொல்றான். என்ன மேட்ரு அப்படின்னு கேட்க, அந்த ஸ்னேக் லார்டு இருக்கான்ல, அவ இன்னும் 3 நாளா வரானாமா,
நைட்டு 12 மணிக்கு உன்னோட ஃப்ளைட் இங்க வருதாமா அப்படின்னு சொல்ல உடனே வெய் அந்த டிராயிங் பண்ணிட்டு இருந்ததை ஸ்டாப் பண்ணிடுறான். யார் அந்த ஸ்னேக் லார்ட் அப்படின்னு கேட்க, அதான்டா அந்த ஷீச்செங்கு 6 வருஷமா மிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால ஷீச்செங்குடைய எக்ஸ தான் ஸ்னேக் லார்டுன்னு சொல்றாங்க. அவன் தான் வரானாமா அப்படின்னு சொல்ல வெய்க்கு அப்படியே லைட்டா ஒரு மாதிரி ஆகுது. அவன் வந்தா நமக்கு என்னடா அப்படின்னு வெய் கேட்க, என்னடா கேக்குற நீ, அவன் மட்டும் திரும்ப வந்துட்டா ஷீச்செங் இனிமே உன்னையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டா என்னையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். சோ ஒரே கல்லுல 3 மாங்காடா, என்ன இப்போ உனக்கு ஜாலி தானே அப்படின்னு கேட்க வெய்க்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. வெய்க்கு செம்ம கடுப்பா வருது. கையில பென்சில் வச்சு டிராயிங் பண்ணிட்டு இருந்தால கோவத்துல பென்சிலால அந்த பேப்பர் எல்லாம் கிறுக்கிட்டு இருக்கான். அப்புறம் என்ன, நம்ம பிரச்சனை முடிஞ்சிருச்சுல்ல அப்படின்னு சொல்ல வேற வழி இல்லாம வெய்யும் போனை வச்சிடுறான். ஆனா பாவம் ரொம்பவே சோகமாயிடுறான். அதே சோகத்துல அவனோட ரூம் விட்டு வெளியில வர அங்க ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருக்கான். என்னோட பாய் ஃப்ரெண்டு அவனோட எக்ஸ கிட்ட திரும்ப போயிட்டா அப்படின்னு. அது இவன் கேக்குறான். இவன் கதை மாதிரியே இருக்குல்ல. ஆனா அந்த பொண்ணுங்களை எதுவும் சொல்லாம இவன் பாட்டுக்கு சோகமா நடந்து வந்துகிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு இடத்துல உட்காந்துட்டு அந்த டேபிள்ல கை வைக்க போறான். அங்க இருக்கிற ரோஜா முள் இவன் கையில குத்திடுது. அதுக்கப்புறம் என்ன, வெய்யோடைய மூடே மாறிடுது. அவன் என்னமோ எதையோ பறி கொடுத்த மாதிரியே சுத்திக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட ஏதோ சைன் வாங்குறதுக்கு கான்ட்ராக்ட் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அவன் சைன் பண்ணாம எங்கேயோ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதை கொண்டு வந்த ஆளு மறுபடியும் வெய்ய கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவன் அந்த கான்ட்ராக்ட பாக்குறான். அப்புறம் அதுல சைன் பண்ணிட்டு, இந்த கான்ட்ராக்ட்ல எப்பயுமே ஷீச்செங் தானே சைன் பண்ணுவான், இன்னைக்கு எதுக்கு எங்கிட்ட கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஷீச்செங் கொஞ்ச நாளா இங்க வரதில்ல, அவர் எங்க இருக்காருன்னு தெரியல அப்படின்னு சொல்ல வெய் ஓ அப்படியா அப்படின்னு யோசிக்கிறான். அப்புறம் எங்க வீட்டுல இருந்து இவன் கொண்டு வந்தால ஃப்ரூட்ஸ், அதை அவனுடைய ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்க சொல்லி எடுத்து கொடுக்குறான். அன்னைக்கு நைட்டு அதே ஃபீலிங்ல தான் இருக்கான். அந்த ஷீச்செங்கோடைய அந்த சேட்டை எடுத்து பாக்குறான். எந்த ஸ்டோரியும் போடல, எந்த ஒரு டெக்ஸ்டும் வரல. என்ன ஆச்சு, இவன் ஏன் இப்படி பண்றான் அப்படின்னு எனக்கு செம்மையா கடுப்பாகுது. ஏன்டா இத்தனை நாள நான் தானே அவன் கூட இருந்தேன், இப்போ உன்னோட பழைய ஆள் வந்ததுமே என்ன மறந்துட்டல, உன்னை என்ன பண்றேன் பாரு, என்கிட்ட திரும்ப வந்து பாரு, உன்னை கொன்னுடுற அப்படின்னு செம்ம கடுப்பா திட்டிக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில எந்திரிச்சதுமே சேட் எடுத்து பாக்குறான். அப்பயும் ஷீச்செங்கிட்ட இருந்து எந்த ஒரு டெக்ஸ்டுமே வரல. இவனுக்கு செம்மையா கடுப்பாயிடுது. ஸ்ட்ரைட்டா ஷீச்செங்குடைய வீட்டுக்கே போறான் அவனை பாக்கலான்னு. அப்ப வெளியில ஒரு ஆன்டி என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவன் உள்ள போய் பார்த்தா ஷீச்செங்க காணும். ஆன்டி ஷீச்செங் எங்க அப்படின்னு கேட்க, அவ்வளவுதான் அவனோட கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சா, என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க, அவன் இந்த வீட்டை விட்டுட்டு போயிட்டான், அவன் சும்மா லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக தான் இங்க வந்து தங்கி இருந்தான், இப்ப வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்ல வெய்க்கு செமையா கடுப்பாகுது. அப்படின்னா சும்மா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் வந்தானா அப்படின்னு கடுப்பாய் திட்டிக்கிட்டே இருக்கான். கிளினிக்ல ஷா ரொம்ப டென்ஷனா இருக்கான். ஏன்னா ஷீச்செங் இவனுக்கு டைம் கொடுத்திருந்தால, அன்னில இன்னைக்குதான் லாஸ்ட் டே, இன்னைக்குள்ள வெய் ஷீச்செங் கிட்ட போய் ஆகணும், இல்லைன்னா அவ்வளவுதான். அப்ப அங்க கரெக்டா வெய் வரான். வெய்ய பார்த்ததுமே உனக்கு ஒரு ஐடியா வருது. சரி நம்ம ரிவர்ஸ் சைக்காலஜி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறான். அவன் பிளான் பண்ண மாதிரியே ஷீச்செங்கோட எக்ஸ் லவரை பத்தி இவங்கிட்ட ரொம்ப பெருமையா சொல்றான். அவன் ரொம்ப பெரிய ஆளாமா, உனக்கு தெரியுமா, அவங்க 2 பேரும் ஸ்கூல் படிக்கும் போதே ஷீச்செங்காக அவன் பாட்டெல்லாம் எழுதினானாமா. அது மட்டும் இல்ல, பாக்குறதுக்கு அவன் செம்ம ஹேண்ட்ஸமா இருப்பானாமா. பொண்ணுங்க பசங்க எல்லாருக்குமே அவனை ரொம்ப பிடிக்குமாமா. அழகு மட்டும் இல்ல, அவன் செம்ம ஹேண்ட்ஸமா இருப்பானாமா, சூப்பரா படிப்பானாமா, நேஷனல் லெவல் அத்லெட் ஆமா, அப்படி இப்படி என்னமோ சொல்ல, என்னடா ரொம்ப ஓவரா அவனை பத்தி புகழ்ற அப்படின்னு வெய் கேக்குறான். டேய் உண்மையால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், பின்ன ஷீச்செங் அவனுக்காக 6 வருஷம் வெயிட் பண்ணிருக்கான்னா அவன் என்ன சாதாரண ஆளாவா இருப்பான் அப்படின்னு வேணும்னே ஷியா அவனை கடுப்பேத்திக்கிட்டு இருக்கான். வெய்க்கு கடுப்பாயிட அவன் திரும்பி உட்கார்ந்துக்கிறான். எதுக்குடா அவனை பத்தி என்கிட்ட சொல்ற அப்படின்னு கேட்க, பின்ன அவன் எவ்வளவு போல்டா இருக்கான் பாரு, ஷீச்செங் மாதிரி ஒரு ஆள் இருக்கும் போதே அவன் குவாஷிங் கூட கனெக்ஷன் வச்சிருந்தானா அவன் எவ்வளவு தைரியமானவன், ஆனா நீ இருக்கிறிய அவன் கூட ஒரு நாள் கூட இருக்க மாட்ட அப்படின்றன்னு சொல்ல, எனக்குதான் அவனை பிடிக்கலன்னு சொல்றல்ல அப்படின்னு வெய் சொல்றான். சரி விடு விடு, எதுக்கு இது கோவப்படுற அப்படின்னு அவன் கேட்க, நான் ஒன்னும் கோவப்படலையே அப்படின்னு வெய் சொல்றான். இல்லையே, உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதே உனக்கு கோவம் தானே வருது அப்படின்னு சொல்ல, சாச்சா எனக்கு எது கோவம் வரப்போகுது, ஷீச்செங் அவனோட எக்ஸ் லவர் கூட சேர்ந்துட்டா அவன் எப்படியே போகட்டும், எனக்கு என்ன, எனக்கு ஒண்ணும் இல்லையே அப்படின்னு நடிக்கிறான். அன்னைக்கு நைட்டு வெய்யால தூங்கவே முடியல, அவனுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஏன்னா இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு தான் அந்த ஃபிளைட் வரப்போகுது அப்படின்னு ஷாவ் சொன்னான். அப்ப அவனுக்கு ஷீச்செங் இவங்கிட்ட சொன்னால அந்த டைலாக்லாம் ஞாபகம் வருது. அன்னைக்கு சொன்னால,
யார் வேணா என்கிட்ட கோச்சுக்கலாம், ஆனா நீ கோச்சுக்கிட்டா என்னால தாங்க முடியாது அப்படின்னு. அது ஞாபகத்துக்கு வருது. அதுக்கப்புறம் நீ எதுவுமே பண்ணாம சும்மா இருந்தா கூட எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால அது ஞாபகத்துக்கு வருது. அதுக்கப்புறம் அன்னைக்கு அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது, இனிமே உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொன்னது. அப்புறம் எனக்கு உன்னதான் பிடிச்சிருக்கு. நீ இப்படி இருந்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னது. இது எல்லாமே உனக்கு மறுபடியும் மறுபடியும் ஞாபகம் வர, நீ சரியான பொய் சொல்றவன்டா. என்கிட்ட இத்தன நாளா பொய் சொல்லியிருக்க. உன்னை இனிமே நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு வெய்க்கு அப்படியே அழுக அழுகையா வருது பாவம் பையன். அப்புறம் அவனோட வாட்ச பாக்குறான். டைம் 11 ஆக போகுது. இன்னும் 1 ஹவர்ல அவனோட ஃப்ளைட் வந்துடும். அதுக்கப்புறம் அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பயும் அவனால தூங்கவே முடியல. ஸோ வெளியில போய் கார்டன்ல உட்காந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் டைம் ஆகுது. மறுபடியும் வாட்ச பார்த்தா இன்னும் டைம் 12 ஆகவே இல்ல. என்ன இது 12 ஆகவே மாட்டேங்குது. 12 மணி மட்டும் ஆயிடுச்சு. இனிமே ஷீச்செங்கும் எனக்கும் நடுவுல எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்றான். அப்ப அவனுக்கு ஷியாவ் சொன்னால அதெல்லாம் மறுபடியும் ஞாபகம் வருது. ஷீச்செங்கோட எக்ஸ் ரொம்ப ஹேண்ட்ஸம், ரொம்ப டேலண்டடு, அவனுக்கு எல்லாமே தெரியும் அப்படி இப்படின்னு சொன்னது ஞாபகம் வர, அன்னைக்கு ஷீச்செங் இவங்கிட்ட சொன்னான்ல, அவன் கூட நான் என் லைஃபே ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன் அப்படின்னு. அதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வர இவனுக்கு செம்ம கடுப்பாகுது. அவன் என்ன அவ்வளோ அழகா, அவ்வளோ டேலண்டடா, அவன் எவ்வளவு பெரிய இவனா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. ஷீச்செங் எனக்கு தான், எனக்கு மட்டும்தான் அப்படின்னு ரொம்ப கோவமா ஷீச்செங்க பாக்குறதுக்கு வெளியில போக போறான். ஆனா ஷீச்செங் அதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி அவன் உள்ள வரான். ஷீச்செங் இவனை பார்த்துட்டு நக்கலா சிரிச்சுக்கிட்டே வரான். நீ 12 மணி ஆயிதான் வெளியில வருவேன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, அதுக்கு முன்னாடியே வந்துட்டியே. நான் கூட உன்னை ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன் அப்படின்னு நக்கலா அவனை பார்த்து சிரிக்கிறான். ஆனா வெய் ரொம்ப எமோஷனலா இருந்தால அவன் அவனை இழுத்து கிஸ் பண்றான். ஃபர்ஸ்ட் ஒரு செகண்ட் ஷீச்செங்க்கு ஒன்னும் புரியல. அதுக்கப்புறம் அவன் விடுவானா, அவன் இழுத்து அவனை கிஸ் பண்றான். கபோர்டு கிட்ட போய் கிஸ் பண்றாங்க, அந்த செடி கிட்ட போய் கிஸ் பண்றாங்க, அப்புறம் டேபிள்ல உட்காந்து கிஸ் பண்றாங்க. அப்புறம் வெய்க்கு ரொம்ப எமோஷனல் ஆக அவன் ஷீச்செங்க கட்டி பிடிச்சுக்கிறான். ஷீச்செங்க்கு செம்ம ஹாப்பி. வெய்க்கு ஒரே அழுகையா வருது. அவன் அழுதுகிட்டே நீ எனக்கு தான், எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஷீச்செங் அவனை பார்த்து ஆமா நான் உனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்ல, இனிமே நீ உன் எக்ஸு கிட்ட திரும்ப போக கூடாது. நீ என் கூட மட்டும்தான் இருக்கணும். அவன் எவ்வளவு அழகா இருந்தாலும், எவ்வளவு டேலண்டடா இருந்தாலும், எவ்வளவு போல்டா இருந்தாலும், நீ இனிமே அவன் கிட்ட போக கூடாது. என் கூட மட்டும்தான் இருக்கணும். அவனை பத்தி திங்க் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்ல ஷீச்செங்க்கு சிரிப்பா வருது. அவன் அவனை பக்கத்துல இழுத்து எதுக்கு நீ அவனை பத்தி எல்லாம் கவலைப்படுற, நீ எனக்கு மட்டும்தான், நான் உனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்றான். அப்புறம் ஷீச்செங்கு வெய்கிட்ட நீ எனக்கு மட்டும் தானே அப்படின்னு கேட்க அவன் ஆமான்னு சொல்றான். சரி நீ எனக்கு மட்டும் தானே அப்படின்னா நம்ம ஒரு சர்டிபிகேட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றான். எதுக்கு அப்படின்னு வெய் கேட்க, நாளைக்கு திடீர்னு நான் உன்னை விட்டுட்டு போயிட்டான், நீ யாருக்கிட்ட போய் கொஸ்டின் கேட்பேன், அதுக்காகத்தான். நான் உன்னை விட்டுட்டு போயிட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு ஷீச்செங் கேட்க, நீ என்னை விட்டுட்டு போயிட்டான், நான் வேற யாரையாச்சும் கூட்டிட்டு போய் சர்டிபிகேட் வாங்கிக்குவேன் அப்படின்னு வெய் சொல்ல, ஷீச்செங் கோவமா அவனை இழுத்து நிக்க வச்சுட்டு என்ன தவிர நீ வேற யாரு கூடயாச்சும் போயிடுவியா அப்படின்னு ரொம்ப ஹார்ஷா அவனை கிஸ் பண்ண வெய்ய அவனை கிஸ் பண்றான். அப்படியே 2 பேரும் அடுத்த லெவலுக்கு போலான்னு ஷர்ட்டை கழட்ட போறாங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டா ஷீச்செங்க்கு கால் வருது. அப்ப வெய் டைம் பார்த்தா கரெக்டா டைம் 12 ஆக போகுது. அப்ப ஷீச்செங்குடைய அப்பா தான் கால் பண்ணியிருக்காரு. நீ வீட்டுக்கு வா, நீ மட்டும் வீட்டுக்கு வரல, நீ ஏதோ ஒரு பிசினஸ் இப்ப ரெடி பண்ணிருக்கீ, அந்த பிசினஸ் நாளைக்கு காணாம போயிடும் அப்படின்னு மிரட்டுறாரு. இவன் எதுவும் பேசாம போனை வச்சிடுறான். வெய் என்ன நினைக்கிறான், 12 மணி ஆயிடுச்சுல்ல, அவனோட எக்ஸ் வந்துட்டான் போல, அவன் தான் கால் பண்றான் போல அப்படின்னு நினைச்சுக்கிறான். சாரிடா, எங்க அப்பா கால் பண்ணாரு, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல வெய் சிரிச்சுக்கிட்டே உண்மையாலுமே உங்க அப்பா தான் பண்ணாரா அப்படின்னு கேட்க ஷீச்செங் அந்த போன் நம்பரை காட்டுறான். அவங்க அப்பாவோட நம்பரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சரி விடு, உங்க அப்பாவே கால் பண்ணியிருக்காருன்னா ஏதாச்சும் முக்கியமான விஷயமா இருக்கும், நீ போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறான். ஷீச்செங்க்கு அங்கிருந்து போறதுக்கு மனசே இல்லை. அவனுக்கு செம்ம கடுப்பா இருக்குது. இன்னும் எத்தனை நாள் வெயிட் பண்றது அப்படின்னு கடுப்பாதான் அங்க இருந்து போறான். இங்க குவாஷிங்கு அவனுடைய ஆளுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அவன் ஆளை கேக்குறான், இந்த ஷீச்செங் போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயிருக்குமா அப்படின்னு கேட்க, தெரியல, அவன் ஷியாவை மிரட்டி தான் இந்த பிளானை போட்டிருக்கான். ஆனா அந்த பிளானை அவ்வளவு சீக்கிரம் நான் எப்படி எக்ஸிக்யூட் ஆக விட்டுருவேன், அதனால தான் வெய்ய கால் பண்ணி நம்ம எப்பயும் போகல அந்த கிளப்புக்கு வர சொல்லியிருக்கேன், ஒரு பிசினஸ் விஷயமா பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன்னு சொல்ல அடுத்த சீன்ல வெய் குவாஷிங்க பாக்குறதுக்கு அந்த கிளப்புக்கு வரான்.
அந்த கிளப்ல நிறைய அந்த எஸ்கார்ட்லாம் இருப்பாங்கல்ல, அதுல ஒருத்தன் வந்து குவாஷிங் கிட்ட பேச, குவாஷிங் அவன்கிட்ட நல்லாதான் பேசிக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு போய் அவனை அங்க உட்கார வைக்கிறான். அங்க நிறைய எஸ்கார்ட்லாம் இருக்காங்க. நீங்க கொஞ்ச நேரம் உட்காரு, நான் வரேன் அப்படின்னுட்டு வெய்ய அங்க உட்கார வச்சுட்டு அவன் அங்க இருந்து போயிடுறான். அப்ப ஒருத்தன் வந்தால, அவன் வந்து வெய் கிட்ட கட்டி பிடிக்க வரான். வெய் அவனை தள்ளி விட, நீ ஸ்ட்ரெயிட் தானே அப்படின்னு அவன் இவன்கிட்ட கேட்க, இவன் ஆமான்னு சொல்றான். ஆமா, ஷீச்சங் இங்க வருவானா அப்படின்னு கேட்க, வருவானாம், கிட்டத்தட்ட நிறைய நைட் அவன் இங்கேயே தங்கி இருக்கான், இங்கேயே தூங்கி இருக்கான் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா அவன் இங்க வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவான் அப்படின்னு வெய் கேக்குறான். என்ன பண்ணுவானா, இங்க என்ன அவன் பாட்டு பாடுறதுக்கா வருவான்? அவன் எப்பெல்லாம் இங்க வரானோ, இதோ அங்க ஒரு ரூம் இருக்கு பாரு, அந்த ரூம்குள்ள போய் யாரையாச்சும் கூட்டிட்டு போய் கதவை சாத்திக்குவான். அதுக்கப்புறம் அந்த ரூம்ல இருந்து ஒரே சத்தம் தான் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா அவன் உன்னையும் அந்த ரூம்குள்ள கூட்டிட்டு போயிருக்கானா அப்படின்னு வெய் கேட்க, அவனோட ஃபேவரட்டே நான் தான் அப்படின்னுட்டு அவன் இடுப்புல ஒரு காயத்தை காட்டுறான். இந்த காயத்தை எனக்கு கொடுத்ததே ஷீச்சங் தான் அப்படின்னு சொல்ல, வெய்க்கு கடுப்பாகுது. அவன் கோவமா அந்த ரூம் விட்டு வெளியில போறான். அப்ப குவாஷிங் அங்க வர, குவாஷிங்க கண்டுக்காம வெய் அங்க இருந்து போயிடுறான். அப்ப குவாஷிங் உள்ள போயிட்டு வெய் கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தான்ல, அவனுக்கு காசு கொடுக்கறான். இதெல்லாம் குவாஷிங் வேணும்னே தான் பிளான் பண்ணியிருக்கான். ஷியா அவனோட கிளினிக்ல இருக்கான். இன்னையோட ஷீச்செங் கொடுத்த டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஷீச்செங்க அவனுக்கு கால் பண்ணல, வெய்யும் கால் பண்ணல. அப்படின்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சந்தோஷப்படும் போது அங்க வெய் ரொம்ப கோவமா வரான். எனக்கு ரொம்ப கோவமா வருது அப்படின்னு வெய் சொல்ல, என்னடா ஆச்சு அப்படின்னு அவன் கேக்குறான். நான் அந்த கிளப்புக்கு போனேன், அந்த கிளப்ல வேலை செய்யற எஸ்கார்ட் ஷீச்செங்க பத்தின உண்மையெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு கேட்க, ஏண்டா இனிமே அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற, உனக்கு அவனுக்குள்ளதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்க, ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருக்கும், ஆனா அதுக்குள்ள அவங்க அப்பா கால் பண்ணாருன்னு சொல்லி அவன் வீட்டுக்கு போயிட்டான். நல்ல வேளை அவன் கூட நான் எதுவும் பண்ணல, இப்பதான் அவனை பத்தி எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சுல்ல, இனிமே அவன்கிட்ட நான் பேசவே மாட்டேன் பாரு அப்படின்னு கோவமா சொல்ல, ஷாவுக்கு செம கடுப்பாகுது. என்னடா இது, இந்த பிரச்சனை முடியவே முடியாதா அப்படின்னு அவன் சோகமாயிடுறான். அடுத்த சீன்ல ஷியா வந்து குவாஷங்கோட வீட்டுக்கு வந்திருக்கான். அவன் கதவை திறந்ததுமே, உன் வீட்டுல வேற யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு கேட்க, யாரும் இல்ல, என்னன்னு கேக்குறான். நான் இங்க கொஞ்ச நாள் தங்கி இருக்கலாமா ஒளிஞ்சிருக்கிறதுக்காக அப்படின்னு கேட்க, கொஞ்ச நாள் என்ன, வாழ்க்கை ஃபுல்லா நீ இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு குவாஷிங் சொல்ல, இந்த மாதிரி எல்லாம் பேச நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லலாம். சரி சரி வா வா அப்படின்னு அவனை உள்ள கூட்டிட்டு போறான். ஷியாக்கு அன்னைக்கு அடிபட்டுச்சுல்ல, அந்த காயத்துக்கு ஒரு டாக்டர் வந்து மருந்து தடவி விடுறாரு. அப்ப ஷியாவுடைய மனசுக்குள்ள, வாஷிங்டன் தனியா பிரைவேட்டா ஒரு டாக்டரே இருக்கும்போது இவன் எதுக்கு நம்ம கிளினிக்கு வருவான் அப்படின்னு யோசிச்சு பாக்குறான். அப்ப வாஷிங் ஒரு புக்கை கொண்டு வந்து ஷியா கிட்ட காட்டுறான். இதுல உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் ஆபீஸ்ல ஷீச்செங்கு வெய்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வெய்க்கு இவனை பார்த்ததுமே செம்ம கடுப்பாகுது. அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க, ஷீச்செங் அவனை பக்கத்துல இழுத்து, என்னாச்சு, நேற்று நைட்ல இருந்து நான் உங்ககிட்ட பேசவே இல்லையே அப்படின்னு கேட்க, என்னை விடு, நீ ரொம்ப டர்ட்டி, என்னை டச் பண்ணாத அப்படின்னு சொல்றான். என்ன சொன்ன அப்படின்னு கேட்க, நீ ரொம்ப டர்ட்டி அப்படின்னுட்டு அந்த கிளப்ல ஒர்க் பண்ற மேல் எஸ்கார்ட் இருக்கால, அவன் உன்னை ரொம்ப மிஸ் பண்றானாமா, உங்ககிட்ட சொல்ல சொன்னான் அப்படின்றான். என்னை பத்தி விசாரிக்கிறதுக்கு நீ அங்க போனியா அப்படின்னு கேட்க, வெய் அவனை ஒரு மாதிரி பாக்குறான். இப்பதான் உனக்கு என்னை பத்தி தெரிஞ்சுச்சா, இப்பதான் நான் உனக்கு டர்ட்டின்னு தெரிஞ்சுச்சா, பரவாயில்ல, நமக்குள்ள எதுவுமே நடக்கலையே, அதுக்குள்ள உனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல அப்படின்னு ஷீச்செங் கோவமா சொல்ல, நீ என்னடா எங்கிட்ட கோவமா பேசுற, எனக்கு தாண்டா உன்னை பத்தின உண்மை தெரிஞ்சிருக்கு, நான் தாண்டா உங்ககிட்ட கோவமா பேசணும், நீ தான் டர்ட்டி, நீ ரொம்ப டர்ட்டி, இங்கிருந்து வெளியில போ அப்படின்னு வெய் ஷீச்செங்க தள்ளி விட்டுடுறான். அப்புறம் ஷீச்செங் கார்ல போயிட்டு இருக்கான். அப்ப வெய்யோடைய போட்டோஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான். வெய்க்கு தெரியாம அவனோட நிறைய போட்டோஸ் எடுத்து வச்சிருப்பாள், அதெல்லாம் பாத்துக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப அவனோட ஆள் கேக்குறான், சார் இப்பயும் நீங்களும் அந்த வெய்யும் ஒன்னாதான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, ஏன் நாங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணணும்னு சொல்றியா அப்படின்னு அவன் கேக்குறான். இல்ல சார் அது இல்ல, இப்ப நீங்க 2 பேரும் பாக்குறதுக்கு நல்ல மூட்ல இருக்கிற மாதிரி தெரியல, அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்ல, அவன் என்ன டச் பண்ண விட மாட்டான் அப்படின்னு சொல்ல, ஏன் என்னாச்சு அப்படின்னு அவனுடைய ஆள் கேட்க, நான் ரொம்ப டர்ட்டியாமா, என்னுடைய பழைய சீக்ரெட் எல்லாம் அவனுக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, இதுக்கு பேர் தான் கர்மா அப்படின்னு சொல்ல, என்ன சொன்ன அப்படின்னு ஷீச்செங் கேக்குறான். அது வந்து ஒண்ணும் இல்ல சார் அப்படின்னு அவன் சமாளிக்கிறான். சரி, வழியில ஏதாச்சும் ஒரு பார்மசி வந்தா நிறுத்து அப்படின்னு ஷீச்செங் சொல்றான். எதுக்கு அப்படின்னு இவன் கேட்க, நிறுத்துன்னு சொன்னல, எனக்கு என்னோட டென்ஷனை குறைக்கிறதுக்கு என்னமோ ஒண்ணு வாங்கணும்னு சொல்றான்.
அத கேட்டதுமே அவனுடைய ஆளுக்கு, "என்னடா இது இப்படி நடந்தா எதுவும் சரிப்பட்டு வராது. நம்ம தான் ஏதாச்சும் பண்ணணும்." அப்படின்னு அவனுக்கு ஒரு ஐடியா வருது. அப்ப வெய் அவனோட ஆஃபீஸ்ல என்னமோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப ஸ்ரீசங்குடைய ஆளு வெய்க்கு டெக்ஸ்ட் பண்றான். என்னன்னு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான்னா, "ஸ்ரீசங்க கூட்டிட்டு நான் அந்த கிளப்புக்கு வந்திருக்கேன்" அப்படின்னு. வேற யாருக்கோ டெக்ஸ்ட் பண்ண வேண்டியத தெரியாம வெய்க்கு டெக்ஸ்ட் பண்ண மாரி அனுப்பிட்டு, "சாரி சாரி நான் தெரியாம அனுப்பிட்டேன்" அப்படின்னு டெலீட் பண்றான். அந்த டெக்ஸ்ட்ட பார்த்ததுமே வெய்க்கு செம்மையா கடுப்பாகுது. "இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் நீ மறுபடியும் அந்த கிளப்புக்கு போயிருக்கியா? உன்னை என்ன பண்றேன் பாரு. நான் மட்டும் அங்க வந்தேன், உன்னை கொன்னுடுவேன்" அப்படின்னு ரொம்ப கோவமா கத்திக்கிட்டே இருக்கான். இங்க ஷீச்செங்க அந்த பாருக்கு கூட்டிட்டு வந்திருக்கான் அவனுடைய ஆளு. "இங்க எதுக்கு கூப்பிட்டு வந்திருக்க?" அப்படின்னு ஷீச்செங் கேட்க, "ஒரு பிசினஸ் விஷயமா தான். ஒரு கிளையண்ட் உங்களை மீட் பண்றதுக்கு இங்க வரேன்னு சொல்லியிருக்காரு" அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு ஷீச்செங்கு அந்த சேர்ல உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த மேல் எஸ்கர்ட் வந்து ஷீச்செங்க கட்டி பிடிக்க கரெக்டா வெய் அங்க வந்து அவனை தள்ளி விட்டுறான். "பாரு அவன் என்ன கீழே தள்ளி விடுறான்" அப்படின்னு அந்த எஸ்கார்ட் ஷீச்செங் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண, ஷீச்செங் அதுக்கு வெய்ய பார்த்துக்கிட்டு, "நீ ஒன்றும் கவலைப்படாத, வீட்டுக்கு போனா அவனை நான் நல்லா ஸ்பேங்க் பண்றேன்" அப்படின்னு சொல்றான். அப்ப அங்க ஒரு மைக் இருக்கு. அந்த மைக்கை எடுத்து வெய் பேசுறான். "இங்க இருக்கிற எல்லாருமே நல்லா கேட்டுக்கோங்க. இனிமே நாங்க இங்க வரமாட்டோம். இனிமே உங்க பிசினஸ நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம். யாரெல்லாம் ஷீச்செங்க பார்க்கணுமோ நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த டோர் வழியா வெளியில போயிட்டா ஷீச்செங் மறுபடியும் எப்பயுமே இங்க வரமாட்டான்" அப்படின்னுட்டு ஷீச்செங்கோட கையை பிடிச்சிட்டு, "வா, சர்டிபிகேட் வாங்கணும்னு சொன்னல, வாங்கலாம்" அப்படின்னு அவனை அங்க இருந்து கூட்டிட்டு போறான். அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா கிளாப் பண்றாங்க. அப்புறம் ஷீச்செங் அவனோட புது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். "இதான் அவனோட புது வீடா?" அப்படின்னு வெய் கேட்க, "ஆமா" அப்படின்னுட்டு அவனை பக்கத்துல இழுத்து கட்டி பிடிச்சிட்டு, "இனிமே இதுதான் நம்மளோட புது வீடு" அப்படின்னு சொல்ல வெய் ஸ்மைல் பண்றான். அடுத்த சீனு ஷீச்செங்கு வெய்ய அவனோட ரூமுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா அவன் பக்கத்துல போறான். அதுக்குள்ள கட் பண்ணி தொடரும்னு போட்டுட்டான். அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க எல்லாருமே ஆர்வமா இருக்கீங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த சீனுமே அடுத்த எபிசோட்ல காட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சும்மாவே இந்த சீரிஸ் எவ்வளவு பிரச்சனையில ஏர் ஆயிட்டு இருக்கு நமக்கு தெரியும். பரவாயில்ல, சீன் எதுவும் காட்டலனாலும் பரவாயில்ல, நல்லபடியா எபிசோடு வெளியில வந்தா போதும். அப்புறம் இந்த எபிசோட நான் என்னுடைய பழைய சேனல்ல தான் அப்லோட் பண்ணுவேன். நீங்கெல்லாம் நினைப்பீங்க அந்த சேனல்ல ஆல்ரெடி ஸ்ட்ரைக் வந்திருக்குன்னு அப்லோட் பண்ண மாட்டேன்னு. இருந்தாலும் நான் சும்மா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் பார்க்க போறேன். ஏன்னா என்னால 2 சேனல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. இந்த எபிசோட என்னோட பழைய சேனல்ல தான் அப்லோட் பண்ண போறேன். ஒருவேளை அப்படி ஸ்ட்ரைக் வந்தாலும் எனக்கு பரவாயில்ல. அப்படி ஸ்ட்ரைக் வந்துடுச்சுன்னா என்னோட புது சேனல்ல மட்டும்தான் இனிமே எல்லா வீடியோமே அப்லோட் பண்ணுவேன். ஆல்ரெடி இருக்கிற பழைய சேனல்ஸ்ல இருந்த வீடியோஸ் எல்லாம் இந்த புது சேனலுக்கு மாத்திடுவேன். நான் சொல்றது உங்க எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ். பை.